அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சூப்பரான டேஸ்டான நார் சத்து நீர் சத்துன்னு இப்படி நிறைய சத்து உள்ள ஒரு பீர்க்கங்காய் சட்னி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். பீர்க்கங்காய் சட்னி செய்கிறதுக்காக கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்குறேன். ஆயிலில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு சேர்த்துட்டு வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 7-8 வரமிளகா சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தான் இந்த சட்னி கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதோட ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே பூண்டு நான் சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 7-8 பூண்டு சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறது தக்கன எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறதுனா கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்குறேன். வெங்காயத்தை லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை. இதோட நம்ம மீடியம் சைஸ் தக்காளி 2 எண்ணெய் எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக தக்காளி வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. ஏன்னா பீர்க்கங்காய் நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கி அந்த பீர்க்கங்காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்காமல் வேக விட போகிறோம். அப்போது அந்த தக்காளியும் நல்லா மசிஞ்சு வெந்துடும் உங்களுக்கு. இப்போ பீர்க்கங்காய் இந்த தோலோடு இருக்கணும். மேலே அரப்பில் இருக்கிற அந்த முள் பகுதியை மட்டும் சுரண்டி விட்டுட்டு இந்த மாதிரி தோலோடு எடுத்துக்கிட்டால் தான் அதோட முழு சத்துமே நமக்கு கிடைக்கும். பீர்க்கங்காயில் நமக்கு தோலில் தான் அதிகப்படியான சத்து இருக்குது. இப்போது கழுவி நறுக்கி வச்ச ஒரு 1/4 கிலோ அளவுள்ள பீர்க்கங்காவை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கிக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று போல் இந்த பீர்க்கங்காய் வதங்கி வரும். வதங்கும் போதே உங்களுக்கு இந்த பீர்க்கங்காயிலேருந்து தண்ணி விட்டு வரும். நம்ம தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியதில்லை. பீர்க்கங்காயிலேருந்து நல்லா அந்த தண்ணி பிரிஞ்சு நல்லா ஒன்று போல் வெந்து வருங்க. பார்த்திங்கனாலே தெரியும், அப்படியே தண்ணி பிரிஞ்சு வந்துட்டுருக்குது. இதிலே தான் நம்ம வதக்கணும். நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஒரு கைப்பிடி அளவு நான் மல்லி இலை சேர்த்துருக்குறேன். கூடவே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துருக்குறேன். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துருக்குறேன். இந்த புளி எதுக்காக நான் சேர்த்தேன் அப்படின்னா, காலையில் நம்ம டிஃபனுக்கு தோசைக்கு நம்ம சட்னி வச்சு சாப்பிட்ருவோம். மதியம் சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த பீர்க்கங்காய் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் மதியம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துருக்குறேன். நீங்கள் காலையில் டிஃபனுக்கு மட்டும்தான் நீங்கள் பீர்க்கங்காய் சட்னி செய்ய போகிறீங்க அப்படின்னா புளியை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை சாதத்தில் போட்டு சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் சின்ன துண்டு புளி சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஈவினிங் வரைக்கும் கூட சட்னி கெட்டு போகாது. அதனால தான் புளி சேர்த்துருக்குறேன். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். மூடி வச்சோன்னா இன்னுமே நல்லா தண்ணி பிரிஞ்சு பீர்க்கங்காய் நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு அந்த பீர்க்கங்காய் வெந்திருக்குதான்னு பார்த்தீங்க அப்படின்னா கரண்டி வச்சு அப்படி லைட்டாக நசுக்குனிங்கனாலே தெரியும், 2ஆக உடஞ்சி வரும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பீர்க்கங்காய் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பீர்க்கங்காய் சட்னிக்கு அந்த நல்லா வெந்து வந்தால் மட்டும்தான் அந்த பச்சை வாடை இல்லாமல் இருக்குங்க. இல்லை அப்படின்னா பீர்க்கங்காயோட அந்த பச்சை வாசத்துக்கு புதுசாக சாப்பிட்றவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி பச்சை வாசம் இல்லாமல் நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் நம்ம அரைக்கும்போது உங்களுக்கு அந்த பச்சை வாசம் இல்லாமல் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆரோக்கியமான சட்னியும் கூட. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ நல்ல சட்னி ஆறிடுச்சு. நான் மிக்ஸி ஜாரில் ஒரு 2 தடவையாக சேர்த்து அரைச்சிக்கிறேன். தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணுங்க. ஏன்னா நமக்கு அங்கே தக்காளி அந்த பீர்க்கங்காயில் உள்ள அந்த தண்ணியே போதும். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அரைப்படாது ஒன்று போல். இப்போ சட்னி நல்லா அரைச்சாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் சேர்த்து அலசிட்டு நம்ம சட்னிக்கு சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப திக்காக இல்லாமல் நமக்கு ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க. தாளிப்புக்கு நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்குறேன். அதை அப்படி தாளித்து இந்த சட்னியில் நம்ம ஊற்றிடலாம். சுட சுட நல்லா மொறு மொறுன்னு தோசையோட சாப்பிட்றதுக்கு இந்த பீர்க்கங்காய் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நான் இன்றைக்கி செய்திருக்கிற தோசை அப்படின்னா கருப்பு உளுந்தில் செஞ்ச இட்லி மாவு, அதில் நல்லா மொறு மொறுன்னு தோசை சுட்டு இந்த பீர்க்கங்காய் வச்சு சட்னி செஞ்சு சாப்பிட்றோம். வாங்க சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த மாவு எப்படி பக்குவமாக அரைச்சேன்னு தெரியணுன்னா ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.